ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன். நம்ம ஜீவாவை மனோவை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து சரியாக அடியில் வெளுத்தெடுத்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ மறுபடியும் மன மேடையில் வந்து உட்காரலான்னு பார்த்தியா, யார் அந்த அகிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மனோவும் அகிலா பத்தின எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாவுக்கு மனோ அகிலா பத்தின எல்லா விஷயமும் தெரிய வருது. அதே சமயத்துல அகிலாவை எப்படியாவது மனோட மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துடுறாங்க. நம்ம ஜீவா அதை பார்த்துட்டு என்ன செய்ய போனாங்க, நம்ம மனோ தேன்மொழியோட மேரேஜ் நல்லபடியா நடந்துதா? வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீனாட்சியும் தேன்மொழிக்கிட்ட இனி கொஞ்ச நேரத்தில் நீ மணமேடைக்கு போயிடுவா, அதுக்கப்புறமா அடுத்த வீட்டில் உள்ள ஆளாவே மாறிடுவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேன்மொழியும், என்ன மீனாட்சி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நான் எங்கே போனாலுமே நம்ம வீட்டு ஞாபகமாக தான் இருப்பேன். இப்போ கூட நான் போன பிறகு அம்மாவை நீயும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரே ஞாபகமாக இருக்குது அப்படி சொல்லும்போது மீனாட்சியும், சரிக்கா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அது வரைக்கும் நல்லது, நீ நல்லபடியாக இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் நம்ம தேனை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜீவாவும் இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏற்கனவே அகிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஏமாத்திட்டு மறுபடியும் இப்ப புதுசா ஒரு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மனோ யோசிச்சுட்டு இருக்கானா, இப்பவே அந்த மனோவை போய் சரியா வெளுத்து எடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா மனோவை ஸ்ட்ரைட்டா பார்க்க வராங்க. மனோவும் எப்பவும் போல அப்படி இருக்கும்போது, என்ன ஜீவா எதுக்கு நீ இவ்வளோ கோபத்தோட வர அப்படின்னு கேட்கும்போது ஜீவாவும், என்ன மனோ உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து அகிலான்னு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அடுத்து இன்னொருத்தங்க கழுத்துல தாலி கட்டதுக்காண்டி மனமேடை வரைக்கும் போறதுக்கு தயாராயிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, எதுக்குடா நீ இப்படி பண்ண, இனிமே இவங்களோட வாழ்க்கையை கெடுறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா மனோவை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. மனோவும், என்ன சொல்ற ஜீவா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது ஜீவாவும், என்ன என்கிட்டயே நடிக்காத, எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அகிலான்னு ஒரு பொண்ணு ஒன்று தான் தேடிட்டு இருக்கா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியண்டா மனோ, ஒழுங்காட்டு உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோவை ஒரு கட்டத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த மனோவும், நிறுத்து ஜீவா, நீ தேவையில்லாமல் இப்படி செய்துட்டு இருக்காத, உண்மை எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என்ன வந்து அழிச்சிட்டு இருக்க, அந்த அகிலா என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஜீவாவும், பின்ன என்னடா அவங்க கூட ஒரு குழந்தை வேற இருந்துச்சு, இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோவை சரியா இன்னும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும் போது மனோவும், நிறுத்திட்டா, நான் தான் சொல்றேன்ல அகிலாங்கிற பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவ சொன்ன மாதிரி எனக்கும் அவளுக்கும் இன்னும் மேரேஜ் எதுவுமே நடக்கல, நான் ஒன்றும் அவளை ஏமாத்தவும் இல்லை, உனக்கு உன் அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா கிட்ட எதிர்த்து பேசும்போது ஜீவாவும், நீ என்னடா சொல்ற, உன்னை தேடி தான் அந்த அகிலா வந்துட்டே இருக்கா, எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மேரேஜ் நடக்கவே கூடாது, இங்க ஏதோ ஒரு மண்டபத்துல தான் இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனோவும் ஜீவா கிட்ட, டே நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புடா, நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அப்பாத்தாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும், என்ன நம்பு, அந்த அகிலா உங்ககிட்ட தேவையில்லாத விஷயத்த சொல்லியிருக்கா, தேனை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், தயவு செய்து இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அகிலா பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீவாவுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிய வருது. நம்ம ஜீவாவுக்கு இப்ப நம்ம மனோக்கு மேல நம்பிக்கை வருது. அப்ப அகிலா தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு எப்படியாவது தேன்மொழிக்கும் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய மேரேஜை தடுத்து நிறுத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவுக்கு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மனோவுக்கு இப்போதான் பதட்டம் அதிகம் ஆயிடுது, எப்படியாவது இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மீனாட்சிக்கும் சரி அக்கா ஒரு நல்ல குடும்பத்துக்கு போய் சேருவான்னு யோசிச்சே, ஆனா அங்க உள்ளவங்க எல்லாருமே பணத்தாசை பிடிச்சவங்க, சரி மாமாவாவது அக்காவை நல்லபடியா பார்த்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மணமேடைக்கு பொண்ணு வர்றதுக்கு தயாராயிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு அங்க சத்தம் கேட்கும்போது தேன்மொழியும் ரெடி ஆகும்போது தேன்மொழியும் நம்ம மனோவும் சேர்ந்து மணமேடையில இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இவங்க எந்த மண்டபத்துல தான் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அகிலாவும் ஒரு இடத்துலையும் தேட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அந்த மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. அப்படி நம்ம மனோவை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்ப இந்த மண்டபத்துல தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன், இதை தடுத்து நிறுத்தவே ஆவேன்னு சொல்லிட்டு அகிலா அந்த இடத்துக்கு வரும்போது மேல இருந்து நம்ம ஜீவா கவனிச்சிடுறாங்க. அகிலா ஒரு கட்டத்துல இந்த இடத்துக்கே வந்துட்டு
வந்துட்டாங்களா, இவங்கள தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து அகிலாவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம மனோவுக்கும் தேன்மொழிக்கும் நல்லபடியாக மேரேஜ் நடக்குதுன்னே சொல்லலாம். ஜீவா எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவாங்கன்னே சொல்லலாம்.